வணக்கம் நேர்களே, கவுபாய்ஸ் மீடியா சர்வீஸ் நடத்தும் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட கேள்வி, முஸ்லிம் மதத்தை சார்ந்தவர்கள் பன்னியை சாப்பிடவே மாட்டாங்க, ஆனா இந்து மதத்தை சார்ந்த ஒரு சிலர் மாடை சாப்பிடுறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? சோ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம். ஒரு படிச்ச பட்டதாரி, ரொம்ப படிச்சிருக்காங்க, அவங்க அம்மா அப்பா பேசி கேட்டு ஒரு கிராமத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி அவரு கூட அவங்க பட்டணத்துக்கு கூட்டு வராரு. அவர் மறுநாள் வேலைக்கு போற நேரத்துல அவர் அவங்க மனைவிட்ட சொல்றாங்க, இது வந்து போன், இதுல யாரா என்ன கான்டாக்ட் பண்ணு, என்ன கூப்பிடணும்னா இதுக்கு இல்ல போன் பண்ணுவாங்க. போன் வந்துச்சுன்னா சொல்லி என் புருஷன் வேலைக்கு போயிருக்காங்க, சாயந்தரம் 7 மணிக்கு அப்புறம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு. ஸோ இவர் போன பிறகு ஒரு போன் வருது, போன் கண்டினியூஸா ரிங் ஆகுது. இந்த அம்மா வராங்க, போன்கிட்ட போய் சொல்றாங்க, எங்க ஐயா வெளில போயிருக்காங்க, என் புருஷன் வெளில போயிருக்காரு, நீங்க 7 மணிக்கு அப்புறம் கூப்பிடுங்க. ஆனா போன் ரிங் போயிட்டே இருக்கு. இவங்க ரொம்ப இரிட்டேட் ஃபீல் ஆகி மறுபடியும் சொல்றாங்க, இது ஏன் சும்மாவே இருக்க மாட்டேங்குது, நான் தான் சொல்றோம்ல. ஸோ இது வந்து ரொம்ப காமன் எக்ஸாம்பிள், நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், கேட்டிருப்போம், படத்துல கூட இருக்கு. இதுல நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த பொண்ணுக்கு அந்த போனை பத்தி உள்ள அறியாமை, அதை பத்தி நாலேஜ் இல்லை. அவங்க வளர்ந்த சூழ்நிலை அப்படிக்கு அவங்களுக்கு போன்னா என்னன்னே தெரியாம இருந்துச்சு. ரெண்டாவது, அவங்க புருஷன் அவங்களுக்கு போனை பத்தியில ப்ராப்பர் நாலேஜ் கொடுக்கல. ஸோ இது ரெண்டு மெயின் ரீசன்ஸ் இருக்குங்க. ஸோ இதே மாதிரி தாங்க ஒரு ஹிந்துக்கு வந்து அடிப்படையாவே அவனுக்கு இந்து மதத்துக்கு நாலேஜ் தரல, யார் நாலேஜ் தரணுமோ அவங்களுக்கு ப்ராப்பரா கொடுக்கல. ஸோ இது ரெண்டு மெயின் ரீசன் ஏன் இந்துக்கள் மாட்டை இறைச்சி சாப்பிட்றாங்க. நம்ம அடிப்படையிலேயே நம்ம மதத்தை பத்தி தெரிஞ்சுக்கிற ஒரு இன்டென்ஷனே நம்ம இல்லாம ஆக்கிட்டோம். நம்ம அம்மா அப்பா நம்ம குழந்தை ஒரு இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும்னு ஒரு கிறிஸ்டியன் கான்வென்ட் ஸ்கூல்ல சேர்த்துருக்காங்க. ஸோ இந்த கிறிஸ்டியன் கான்வென்ட் ஸ்கூல்ல போய் பையன் டீச்சரை கேட்கான் எதுவும் தெரிஞ்சுக்கிறாங்க. அம்மா அப்பாவுக்கு அப்புறம் ஒரு பையன் தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு டீச்சர்ஸ்டையும் அவங்க கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க. ஸோ இந்த பையன் போய் கேட்காங்கி மாடுனா என்னது அப்படின்னு கேட்டா, அந்த கிறிஸ்டியன் டீச்சர் என்ன சொல்லுவாங்க, மாடுல அதிக ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, அதை நல்லா வெட்டி சமைச்சு சாப்பிடுப்பா, ப்ரோட்டீன்ஸ் போடும். ஸோ இதான் அவன் தெரிஞ்சுக்கிறான். அவன் பிள்ளைட்டையும் சொல்றாங்க, மாடு சாப்பிடுறது நல்லதுப்பா, ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும். அவன் பிள்ளைகிட்ட சொல்றான், மாடு சாப்பிடுற பொருள் தான்ப்பா, சாப்பிடுறது நல்லா. இப்படிதாங்க ஒரு கிறிஸ்தவ மதத்தை நம்ம இந்து மதத்துக்குள்ள திரிச்சிருக்கோம். அறியாமை, முழுக்க அறியாமை. ஸோ நான் உங்க எல்லாரையும் நான் ரிக்வெஸ்ட் பண்றேன், நாலேஜ் தெரிஞ்சதுக்காண்டி நம்ம ஸ்கிரிப்சர்ஸை ட்ரை பண்ணுங்க. ஸ்கிரிப்சர்ஸ் என்ன சொல்லுது, பகவத்கீதா சாப்டர் 4 verse number 34ல கிருஷ்ணா சொல்றாங்க அர்ஜுனாட்ட, யாருக்கா நாலேஜ் வேணுமோ அவங்க ஒரு ப்ராப்பர் குரு, போனோஃபைடு குரு, யார் ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்றாங்க அவங்ககிட்ட போய் நம்ம அவங்கள்ட்ட கேட்கணும், இது என்னது அது என்னது. அப்போ அவங்க நம்மளுக்கு உண்மை சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த உண்மை தெரியும். ஸோ இது வந்து ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு சொல்ல வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ். இது அர்ஜுன் மூலமா அவர் நமக்கு சொல்றாரு. ஸோ இதே மாதிரி நான் எல்லா வியூவர்ஸ்க்கும் சொல்றேன், இந்துக்கள் அவங்க மதத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, மதத்தை பத்தி படிங்க. எங்கேயாவது செமினார் இந்து பத்தி நடக்குன்னா ப்ளீஸ் அட்டன் பண்ணுங்க, தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, உங்க குழந்தையில அனுப்புங்க. ஸோ ரெண்டாவது பார்ட்டால கொஸ்டின், ஏன் முஸ்லீம்காரங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க பன்னி கறி சாப்பிடாம? ஸோ இந்த ப்ராஹிபிஷன்ஸ் வந்து குரான்ல நிறைய இடத்துல இருக்கு. நம்ம ஒரு வேர்ஸ் எடுப்போம், குரான் சாப்டர் 5 verse number 3. அதுல வெறும் பன்னி கறி சொல்லல, அவங்க ஃபர்ஸ்ட் சொல்றாங்க டீகேயிங் ஃபிளஷ், அழுகுற மாமிசம், அது கூட ரத்தம், பன்றி, ஒரு மிருகத்தால சாவப்பட்ட ஒரு மிருகம், நம்ம வேட்டையாடுறது, கழுத்தை நெரிச்சு கொல்லப்பட்டது, எந்த ஒரு மிருகத்துல அல்லாஹ்வோட பெயர் எடுக்கலையோ, எந்த ஒரு மாமிசத்தை வேற ஒரு தேவி தேவதா, வேற அப்படின்னா இந்து கடவுளுக்கோ இல்ல வேற ஏதாவது தேவி தேவதாக்கு ஆஃபரிங் பண்ணதோ முஸ்லீம்காரங்க சாப்பிடவே கூடாதுங்க. ஸோ வெறும் பன்னி கறி மட்டும் இல்ல, முஸ்லீம்ஸ்க்கு வந்து நிறைய இது இருக்கு என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது. அவங்களும் அறியாமையினாலதான் வெறும் பன்னியை மட்டும் பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ கடைசி என்ன, இப்போ இது நம்ம ஏதாவது முஸ்லீம் கேட்டா அவங்க சொல்லுவாங்க, இல்ல எங்களுக்கு வந்து தவிர்க்கப்படாத சூழ்நிலை நீங்க சாப்பிடலாம். ஸோ தவிர்க்கப்படாத சூழ்நிலை பன்னி கூட சாப்பிடலாம். ஸோ எந்த மதமும் எடுத்தாலும் அறியாமையினாலதான் நம்ம தவறு செய்யறோம். அந்த அறியாமை நவுட்டிட்டோம்னா நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு கேள்வி பதிலுடன் உங்களை நான் மறுபடியும் சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. எதுவும் நீங்க சொல்லணும்னு விருப்பப்படுறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க.